தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அருள்வாக்கு. அதிகாரம் 60, இறை திருவசனம் 1. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. தூயவரே, உம்மை துதிக்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். தூயவரே, உம்மை புகழ்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே, உம்மை புகழ்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். துன்பம் என்னை சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நோய்கள் என்னை தாக்கினாலும் தளர்ந்து போக மாட்டேன். துன்பம் என்னை சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நோய்கள் என்னை தாக்கினாலும் தளர்ந்து போக மாட்டேன். குணம் கொடுத்து காக்கின்ற தெய்வம் நீரன்றோ, குணம் கொடுத்து காக்கின்ற தெய்வம் நீரன்றோ, ஒரு குறையில்லாமல் நடத்துகின்ற தெய்வம் நீரன்றோ, ஒரு குறையில்லாமல் நடத்துகின்ற தெய்வம் நீரன்றோ. தூயவரே, உம்மை புகழ்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். தூயவரே, உம்மை புகழ்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே, உம்மை புகழ்கிறேன், நல்லவரே, உம்மை பாடுகிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். மலைகள் விலகினாலும் நான் உன்மீது கொண்ட பேரன்பு விலகிடாது மாறிடாது என்று கூறிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, கண்மணி போல் எம்மை நடத்துகின்றவரே, வரங்களாலும் கொடைகளாலும் எம்மை நிரப்புபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாவங்களை எல்லாம் போக்கி பரிசுத்தமாய் வாழ எமக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நாளுக்காக, இந்த நாளில் நீர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். அன்னை கன்னிமரியாளின் பரிந்து பேசுதல் வழியாக நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, இதோ சிறப்பாக நாங்கள் இந்த தவத்திரு காலத்தில், அருளின் காலத்தில், மன்னிப்பின் காலத்தில் உமது ஆசிரை வேண்டி, உமது மன்னிப்பை வேண்டி, உமது சமாதானத்தை வேண்டி நாங்கள் இறைஞ்சி நிற்கின்றோம். தகப்பனே, நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரை உமது கையாளுமை வளைத்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அகங்காரத்தை போக்கி அகத்தை சுத்தமாக்கும் உண்மையான இறைவன் நீர். எங்களது பாவ பலவீனங்களிலெல்லாம் எமக்கு துணை செய்பவர் நீர் ஆண்டவரை. எங்களை மது பரிசுத்த வல்லமையால் நிரப்ப வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய் இடம் செவிக்கின்றோம். என்னதென்று தெரியாத நாங்கள் பல வேளைகளை தவித்திருக்கிறோமே தகப்பனே. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எமது தூய ஆவியானவரின் வல்லமையினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை. நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரமாணிக்கமுள்ள வார்த்தையாக, உமக்கு பிரியமுள்ள வார்த்தையாக அமைய கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, தந்தையே, இறைவா என்று உம்மிடத்திலே நாங்கள் முழு மனதோடு வந்திருக்கின்றோம். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று இறை வார்த்தைக்கு நாங்கள்
உமது வல்லமையுள்ள வார்த்தையை, உமது ஆசீர்வாதமிக்க வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம். நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இரவு வேளையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது பாதுகாப்பை வேண்டி இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, இந்த நேரத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாமல் நிலநடுக்கத்தினாலும் பூகம்பத்தினாலும் புயத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மியான்மர் நாட்டிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்தி வழியாக பல்வேறு விதமான கருத்துக்களை கேட்கிறோமே தகப்பன. அவர்கள் பல்வேறு விதமான சிக்குண்ட மக்களாக பொருளாதாரத்தில், வாழ்வாதாரத்தில், உடல் உள்ளத்தில் அனைத்திலும் அவர்கள் மிகவும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்னதென்று செய்வேன் என்று நம்பிக்கை இழந்து கலக்கமுற்று நிற்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. இவ்வாறு எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே வாழுகின்ற பிள்ளைகளையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் இந்த இரவை உமது ஆசீர்வாதமிக்க கரம் அவர்களை தொடும் என்று நம்புகிறோம் தகப்பன. உமது வலக்கரத்தால் அவர்களை தொடும், இடக்கரத்தால் தாங்கி வழி நடத்துவீராக. உமது சித்தத்தின்கள் அவர்களை வழி நடத்துவீராக என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பன, விசுவசிக்கிறோம் தகப்பன. நீ நம்பு ஆண்டவரை, நம்பு, நலமானதை செய் என்ற வார்த்தைக்கு நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரை. நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீர் என்று நம்புகிறோம் தகப்பன. உம்மை நம்பி வந்த யாரையும் நீ வெட்கத்திற்கு உள்ளாக்க மாட்டீர் தகப்பன. அந்த விசுவாசத்தோடு உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரிதம் என அனைத்தையும் இணைத்து எங்கள் ஜெப அலைகளை தேவைப்பட்ட எல்லா மக்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அனுப்புகிறோம். உமது பரிசுத்த பாதையில் இந்த இரவு வேளையில் எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும் உயிருள்ள பிதாவே, ஆமென். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக, ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால், ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.